ஸ்டார்ட் ஆரம்பிங்க. இல்ல எல்லாரும் திங்க ஆரம்பிச்சாதுல பொறுமை 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 கேக்கு பிஞ்சிட கூடாது மாஸ்டர். போடு பண்ணல சாப்பிடு சொல்லு. நல்லா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சீக்கிரம் ஓபன் பண்ணுமா? இல்ல பிராங்க்லி நீங்க எல்லாம் திங்க முடிக்க போறானுங்களா? இவன் இன்னைக்கு சேர்ந்த டயட்ல இருக்குங்க நடிப்புல இப்படி உசாரையா உசாரு, ஓரஞ்சாரம் உசாரு, பிளம் கேக்கு உசாரு. கொடுக்கலாம். இல்ல நீ கிறிஸ்துமஸ் தாத்தாவை கிண்டல் பண்ண விட அடிச்சிருவேன். இன்னைக்கு ஹீரோவே அவங்கதான். இந்த பிளம் கேக்ல முக்கியமான ஒண்ணு மிஸ் ஆகுது. டேஸ்ட் சரியில்லை. டேஸ்ட் சரியில்லையா? சாப்பிடு. உனக்கு என்னன்னு சொல்லிடுறேன், தின்னு முடிச்சாதான் எந்திக்க விடுவேன். அதுவும் சேலஞ்ச். கேக்குது எறும்பு கொறிச்ச மாதிரி கொறிச்சிட்டு இருக்கான். இல்ல யார் பஸ் சாப்பிடுறா? எம்மா இவன் தாண்டா ஸ்பீடா சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க ஒரு இவனும் ஸ்பீடா சாப்பிடுறான். இங்க ஒருத்தர் மகேஷ பாரு, வர்கீஸ். ஐயோ மத்த போட்டுல ஜெயிக்காதால இந்த போட்டுல ஜெயிக்கும் பாரு. எது ஜெயிக்காதால ஜெயிச்சிருவாங்க. எல்லாம் சாப்பிடல, உட்காந்து உட்காந்து சாப்பிடு. மேல இருக்க நட்ஸ் மட்டும் தின்னுட்டு அமைதியா இருக்கான் பாரு. எல்லாத்தையும் தின்னு. அதாவது ஜிம்ல வந்து எதுக்கு இந்த போட்டி வைக்கின்னு நீங்க எல்லாருமே கேட்பீங்க. அப்படி இல்ல, இது ஒரு ஃபன் சேலஞ்சு. கிறிஸ்துமஸ் முன்னிட்டு தான் இதுக்கான ஒர்க் அவுட் அவங்களுக்கு வழங்கப்படும். அதாவது சோத்த போட்டு கொல்றதுனா என்னன்னு தெரியுமா? இங்க போடுறா எல்லாரும் பேக்கரி சாப்பிட்டாடா. சின்ன கேக்கல, அதுவும் கால் கிலோ தான். சரி இல்லையில இவன் மேல இருக்க நட்ச மட்டும் அவனை கொண்டுருவான். இவன் வேற லெவல்ல கபரி விஜய். கமலேஷ் இன்னும் சாட முடியலையா? இவனை பத்தியா நல்லா இருக்கு, அதனால ரசிச்சு சாப்பிடுறானா.